பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. சூரியனின் சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. சூரியனின் பெண்ணே பூக்களமோ போர்க்களமோ வாழ்க்கை மெல்லினமா வல்லினமா பெண்மை சொல் நீயே. தேர்வலமோ தேர்வலமோ உண்மை ஊர்வலமோ ஊர்வலமோ வெற்றி சாதனையோ சாதனையோ எதிர்கொள்வாயே. வீரமோ ஒரு பாதி வீரமோ சரி பாதி தியாகமே உன் சாதி. காக்கி சட்டை கண்ணியமே பெண்ணியத்தின் புண்ணியமே வா. வந்துட்டீங்களா? சுஷீலா, சுஷீலா. இப்ப ஏன் அவளை கூப்பிடுற? அவ வாழ்க்கையில எவ்வளவு அநியாயம் நடந்திருக்கு தெரியுமா? என்ன சொல்ற? கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பாவம் அவ. என்னம்மா? வா, உன் விஷயமா தான் ஐயா கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இவளை காதலிக்கிற மாதிரி நடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்தி வயித்துல ஒரு புள்ளையும் கொடுத்துட்டு அவெல்லாம் ஒரு மனுஷன். நினைச்சாலும் என் வயிறு எரியுது. இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு எப்படிங்க இப்படி ஒரு அநியாயத்தை பண்ண முடியுது? ஆமாங்க, உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒருத்தன் தான் ஸ்ரீரங்கத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு இப்படி ஏமாத்திருக்கான். இத கேட்டு உங்களுக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கு? இந்த பொண்ணோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை அந்த ஆளை பார்த்தா என்ன பண்ணுவேன்னு கேட்டதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? துப்பாக்கியால சுற்று வேண்டாம். எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கான். அப்ப அவ சொல்றது கரெக்ட் தானுங்க? நானா இருந்தாலும் இதான் செஞ்சிருப்பேன். இந்த லட்சணத்துல இன்னொரு கல்யாணம் வர பண்ணிக்கிட்டானா?
அவன் யாரு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அவனுக்கு நீங்க தான் தண்டனை வாங்கி தரணும். சுஷீலா கதை பேசி உங்களுக்கு காஃபி தரவே மறந்துட்டேன். ஒரே நிமிஷம் எடுத்து. அம்மா, நான் போய் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேம்மா. சுஷீலா வேண்டாமா, நானே போய் காஃபி எடுத்துட்டு வரேன். நீ அவர்கிட்ட உன்னை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சொல்லு. ஓகேவா? என்ன டிராமாவை போடுறீங்க? எனக்கு நடந்த அநியாயத்தை மட்டும்தான் உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிருக்கேன். அதுக்கு காரணம் யாருன்னு இன்னும் சொல்லல. அதுக்குன்னு ஒரு டைம் வரும்ல, அப்ப அதையும் சொல்லுவேன். அதுக்குள்ள உன் டைம் முடிஞ்சிடும். என்னை காப்பாத்திக்க நான் என்ன ஆயுதம் வேணாலும் யூஸ் பண்ணுவேன். துப்பாக்கியாக கூட இருக்கலாம், சென்டிமெண்டாகவும் இருக்கலாம். நீயும் தீபாக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கொசு மாதிரி. நான் நினைச்சேன் எப்ப வேணாலும் உங்களை நசுக்கி தூக்கி தூர போட்டலாம். ஒழுங்கு மரியாதையா இருங்க. இந்த பூச்சாண்டி வேலைலாம் என்கிட்ட காட்டாத. போ. அக்கா சீக்கிரம் வாங்க. அக்கா உமையா, என்ன என்னாச்சு? அக்கா இவன் கையில அருவாளோட என்ன வெட்ட வரான்க்கா. அருவாள் எடுத்து வெட்ட வந்தியா? ஐயோ, நான் தான் களைய வெட்ட சொன்னேன். பயந்துட்டியா? சரி வா, ஆள் நிக்கிறாங்கல்ல, ஓரமா போய் வெட்டு. வா. பயப்படாத, வா. சொல்லுங்க. ஐயா வெளில கிளம்பிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க. அண்ணே கோச்சிக்காதீங்கண்ணே, மன்னிச்சுக்கங்கண்ணே. எங்கடா 2 நாள் ஆளை காணோம்? பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைண்ணே. ஏய், உடம்புன்னு இருந்தா சரியில்லாம தாண்டா போகு. அதுக்காக வராம விட்டுறதா? எனக்கு கிடைச்ச பதவி பத்தின அருமை உனக்கு தெரியுமாடா? நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இனிமே அவன் தான் எனக்கு பிஏ. அண்ணே ஏன்டா அலற? உனக்கு என்ன வேலை இல்லைன்னு சொன்னேன். நாளையில இருந்து ஃபேக்டரிக்கு போயிடு.
அண்ணே என்னண்ணே இது 7-8 வருஷமா அண்ணன் கூட சுத்திட்டு இருந்தீங்க, இப்ப வந்து அவங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டான். அதான் நானும் யோசிக்கிறேன். இந்த மாதிரி எத்தனையோ தடவை நான் லீவ் போட்டிருக்கேன். அண்ணன் 2 ஒரு வார்த்தை திட்டுவாரே தவிர இப்படி செஞ்சதே இல்ல. அண்ணே அவன் ரொம்ப படிச்சிருக்கிறான், அது இல்லாத ஒரு விதத்துல சொந்தக்கார பையன், அதான் உடனே பிஓ போட்டாரு. இல்ல, இந்த மாதிரி ஆளை அவர் எப்பவும் தள்ளியே வச்சிருப்பார். ரொம்ப உஷாரா இருப்பார். அவனை பிஏ வாக்கியிருக்காருன்னா இதுல ஏதோ இருக்கு. என்னங்க? என்னங்க, என்ன ரூமுக்கு வா, உன்கிட்ட முக்கியமா பேசணும்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இல்ல, இந்த தண்ணி பால் மாதிரி எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஒருவேளை இந்த தண்ணியில மீன் குஞ்சுகள் இருந்திருந்தா பாக்குற நமக்கும் சந்தோஷமா இருக்கும், அதுகளுக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்ல? அது என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? அதுல ஒரு 4 சொட்டு விஷத்தை கலக்குனா எல்லா மீன் குஞ்சுகளும் செத்துரும் இல்ல? என்னங்க தூங்குற நேரத்துல தத்துவம் பேசிட்டு இருக்கீங்க? தத்துவம் இல்ல, நிஜம். நீங்க பேசுறது எனக்கு எதுவுமே புரியல. நான் பிரம்மன் இல்ல, சிவன். படைக்கிறவன் இல்ல, அழிக்கிறவன். காக்கி சட்டைய போட்டமா கவர்மெண்ட்ல சம்பளத்தை வாங்கணுமான்னு இல்லாம என்ன எதுக்கடி உன் அக்கா சீண்டி பாக்கறா? கிட்னி திருட்டு என் ஹாஸ்பிட்டல்ல நடக்கல, கேஸ க்ளோஸ் பண்ணணும்னா அது முடியாதுங்கறா. நடந்த ஒண்ணு எப்படிங்க இல்லைன்னு சொல்ல முடியும்? சொல்லணும். நீ சொல்ல வைக்கணும். நானா? ஆமா, நீதான். நான் எப்படிங்க இந்த விஷயத்துல எல்லாம் போய் மூக்க நுழைக்கிறது? முடியாதுங்க. முடியாதா? முடியாதுங்க. அவங்க கடமையை அவங்க செய்யறாங்க. அப்ப பாதிக்கப்பட போறது நீதான். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு உதவாதது எதுவுமே எனக்கு தேவையில்லை. அது பொருளா இருந்தாலும் சரி, உயிரா இருந்தாலும் சரி. என்ன பண்றீங்க? நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லைன்னு நீ நினைக்கிற. அப்படிப்பட்டவை எனக்கு தேவையில்லை. எனக்கு என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? வேண்டாங்க. இனிமே நீ எனக்கு வேண்டாம். வேண்டாங்க, சொன்ன கேளுங்க. மறுபடியும் அதை தாண்டி சொல்றேன். இனிமே நீ எனக்கு வேண்டாம். வேண்டாம். வேண்டாங்க.
நீ கத்துனாலும் நான் குத்துவேன். வேண்டாங்க, வேண்டாம், என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. ரேகா 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 என்னம்மா ஆச்சு? கதவு தர. கதவு தரமா. ரேகா 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 கதவு தர. கதவு தரமா. ரேகா என்னம்மா ஆச்சு? எதுக்காக கத்துன? ஒண்ணு இல்லம்மா இல்லையே, சத்தம் கட்டு தானே ஓடி வந்தோம். என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா. ஏதாவது கனவு கண்டியாமா? கனவுல வந்து பவித்ரா இந்த மாசி பவித்ராவை ஏதாவது பண்ணிடுவானு பகலெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறது. அதனாலதான் கெட்ட கெட்ட கனவா வருது. நான் வேணா துணைக்கு இங்கேயே படுத்துக்கிட்டுமா? அம்மா நான் என்ன சின்ன பிள்ளையா? ஐ எம் ஃபைன் மா, நீங்க போங்க. சரி, நீ முகத்தை கழுவிட்டு சாமி கும்பிட்டுட்டு படு. ஐயோ எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நான் வேணா கூட. அம்மா ஐ எம் ஃபைன் மா, நீங்க போங்க, நீங்க போங்க. என்னம்மா? போங்கம்மா, நான் பாத்துக்கிறேம்மா, ஒண்ணும் இல்லம்மா. ஓகே ஓகே.